சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th பிசிக்ஸ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர். அது நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் ஒரு டக்குனு வீடியோ முடிச்சது. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். இது கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும்பா. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது பார்த்தா ஃபர்ஸ்ட் செட் மாடல் கொஸ்டின் பேப்பர் இன்னொரு செட் பண்ணால் 7 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். 7 மணிக்கு அப்புறம் 9 மணிக்கு மேலே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கால்பாஸ் லிங்க்ஸ் இருக்குது. அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரொம்ப சிம்பிள் தான். 15 ஒன் வேர்டு, 6 2 மார்க், 6 3 மார்க் அண்ட் 5 5 மார்க்ஸ். ஓகேவா? 1 மார்க் ஃபஸ்ட்டு பாலே பாருங்கள். நீங்கள் இப்போதைக்கு கம்பல்சரி படிக்க வேணாம். ஓகே, 1 மார்க் வரைக்கும் 1 மார்க்கும் சரி, 2 மார்க் 5 மார்க் எதுவுமே சரி. 2 மார்க் மட்டும் கம்பல்சரி கொஞ்சம் படிக்க வந்தால் படிச்சுக்கோங்க. மற்றபடி 1 மார்க் 3 மார்க் 5 மார்க் இப்போதைக்கு கம்பல்சரி படிக்காதீங்க. அந்த ஆஃபீல் எக்ஸாம் போனக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வைப்பாங்க தெரியுமா, அந்த டைமில் நீங்கள் படிச்சிக்கலாம். ஆஃபீலில் கூட கொஞ்சம் படிச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டாக 1 மார்க்கும் 2 மார்க்கும் ஆஃபீலில், அடுத்து 3 மார்க்கும் 5 மார்க்கும் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அந்த மாதிரி படிச்சுட்டா பப்ளிக் எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ 1 மார்க் பாருங்கள். இது எத்தனை இன்டர்வியூ கேட்டிருக்காங்க, எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மிஞ்சி போனால் 15ல் ஒரு 12 13 புக் பேக் கேட்டுருவாங்க. மீதி 2 3 தான் உங்களுக்கு இன்டர்வியூ கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே பிளான் பண்ணி படிங்க. பிளான் பண்ணிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பார்ட் 2 பாருங்கள். உங்களால் 2 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டலாக 9 கொடுத்து 6 எழுதுன்னு ஒரு கம்பல்சரி. இந்த கம்பல்சரி கொஸ்டினில் டெஃபினட்டாக சம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் சென்டம் எடுக்கும்போது நான் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சம்ஸை பார்த்தே ஆகணும். சப்போஸ் அந்த சென்டம்லாம் வேணாம் ப்ரோ, ஒரு ஆவரேஜ் மார்க் 70 80 போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சம்ஸ் அப்படியே நீங்கள் விட்டுறலாம். தியரி மட்டும் படித்தா போதுமானது. ஓகேவா? ஸோ சொன்னது தான்ப்பா. ஸோ தியரி மட்டும் படித்தா போதுமானது. நீங்கள் சம்ஸ் பார்க்க தேவையில்ல. ஸோ சம்ஸ்லாம் தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? பப்ளிக் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அந்த தியரி மட்டும் படித்து எப்படி 80 மார்க் எடுக்குதுன்னு சொல்லி அதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். டோன்ட் வரி, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அதுவும் அதே போல தான். 33 கொஸ்டின் கம்பல்சரி. அந்த கம்பல்சரியில் உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? 25 26 27 28 29 30 31 32 33. ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. பார்த்துட்டிங்களா? கம்பல்சரி அப்புறம் 3 மார்க்லாம் பார்த்துட்டிங்களா? அடுத்து கடைசியாக உங்களுக்கு 5 மார்க்ஸ்ப்பா. எதிராக சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஒன்று எழுதணும் இல்லை பி எழுதணும். 34 35 36 37 38. ஓகேவா? இது நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்க. மீதிக்கிறத சாய்ஸில் விட்டுருங்க. ஓகேங்களா? 34ல் ஒரு சம்மு ஒரு தியரி ஒரு தியரி ஒரு சம் அப்படி தான் கேட்பாங்க மேக்ஸிமம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, மேலே ஃபஸ்ட்டுக்கு இது பார்த்திங்கன்னா சம் மாதிரி தான் தெரியுது. சம்மு மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவ் ரெண்டுமே சம்மு. அடுத்து ஸ்டேட் கேஸஸ் லா, அது உங்களுக்கு தியரி மாதிரி கீழே இருக்கிற தியரி. அப்புறம் எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல், அது தியரி. அப்புறம் ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டர்னல் ஃபார்ம், அதுவும் தியரி சம் கலந்து. அப்புறம் கடைசியாகிறது அதுவும் தியரி சம் கலந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே தியரி சம் கலந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த வருஷத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.